ஓம் லோமுத்திர சமேத அகத்தீசாய நம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. ஆசைப்படாதே அழிவிற்கு காரணம்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, நம்மளும் அதை எப்படி கேட்குறது? இவங்களுக்கு வேறு வேலை இல்லை சொல்கிறாங்க. அதனோட உண்மையான அர்த்தத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நம்ம எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேறாமல் தடுப்பது நம்மளுடைய ஆசை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது நம்ம என்ன நோக்கத்திற்கு வந்திருக்கோம் நமக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம எதை தேடணுமோ அதை தேடாமல் நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை தேடி நம்ம ஓடிட்டுருக்கோம். அப்போது நமக்கு பிடிச்சதை தேடி போகும் பொழுது நம்மளோட கடமை அங்கே தடைபடுது, நம்மளுடைய நிஜ வாழ்க்கை அங்கே தடைபடுது. அப்போ கர்மா ஏறும், நம்மளுடைய வினைகள் ஏறும், பனிஷ்மெண்ட் கூடும். இப்போ புரியுதா ஆசை ஏன் படக்கூடாதுன்னு? நம்ம ஆசைப்பட்டு நம்மளோட வந்த பாதையை திசை திருப்பி விட்டுரும். நம்ம ஆசை அழிவிற்கு காரணம்ங்கிறது இதுக்கு தான் அர்த்தம். அப்போது ஆசையே இல்லாமல் எப்படி வாழ முடியும்? நம்ம கர்மாவில் எழுதாதது நமக்கு வராது. நம்ம கர்மாவில் என்ன எழுதியிருக்கோ அது ஒரு கடுகளவு பெறலாமல் நமக்கு நடந்தே தீரும். அப்போது ஆசைங்கிறத ஒரு விஷயத்தை வெளியே எடுத்துருங்க மனசில் இருந்து. அப்போ அந்த ஆசையை எப்படி விடுக்கிறது? நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அதுதான் நம்ம. அப்போ நம்ம சுற்றி என்ன இருக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அப்போ இனிமேல் மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை, நமக்கு எது அழியாமல் மாறாமல் இருக்குமோ அதை தேடி செல்லுங்கள். ஆசையை துறந்தால் அனைத்தும் நம் வசமாகும். இது உண்மையான வார்த்தை. திருச்சிற்றம்பலம்.